வீட்டில் பெரிதளவில் பணப்பிரச்சனை வராமல் இருக்க ஒரு சில டெக்னிக்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணலாம். முதலாவது, நாங்கள் எப்போவுமே ஒரு தொழிலை மட்டும் நம்பி இருக்கவே கூடாது. இன்னும் ஒரு தொழிலை எங்களுக்கு டைம் கிடைக்கும் போதாவது நாங்கள் செய்துட்டு தான் இருக்கணும். ஏன்னா ஒருவேளை நாங்கள் இப்போது செய்துட்ருக்க வேலையை நிறுத்துறதுக்கோ இல்லை அதில் இந்த விலகிறதுக்கோ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறமா புது வேலையை தேடி அதை படித்து அதில் வருமானம் ஈட்டுறதுக்கான கால அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான நேரங்களில் பண கஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே இன்னும் ஒரு தொழிலை சின்னதாவது ஆரம்பித்து வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த டைம் அந்த தொழிலை பில்டப் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால எப்பவுமே ஒரு தொழிலை மட்டும் நம்பி இருக்கவே கூடாது. அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட துறையில ஒரு தொழில் மட்டும்தான் எனக்கு செய்ய தெரியும் அப்படின்ற மாதிரியும் நாங்க இருக்கக்கூடாது. வெவ்வேறு துறைகள்ல வேற வேற தொழில்களையும் நாங்க செய்ய தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போதான் ஒரு துறையில ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அடுத்த துறையில ஒரு தொழிலை நாங்க செய்யறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். குயிக்கா ஏர்ன் பண்றதுக்கான சிச்சுவேஷனும் எங்களுக்கு அமையும். அடுத்ததா, அவசரம் அப்படின்னாலும் ஒரு தடவை அப்படின்னாலும் அதிக வட்டி இருக்கக்கூடிய கடன்களுக்கு நாங்கள் போகவே கூடாது. ஒரு மாசத்துல நாங்கள் அந்த கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணாலும் அது அடுத்தடுத்த மாதம் எங்களுடைய வருமானத்துல தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால அதிக வட்டி இருக்கக்கூடிய கடன்களுக்கு மட்டும் போகவே போகாதீங்க. முக்கியமா இந்த ஆன்லைன் லோன் சிஸ்டத்துக்கு மட்டும் போகவே போகாதீங்க. அடுத்தது, ஒரு 6 மாசத்துக்கு செலவுக்கு தேவையான காசை எப்பவும் சேமிக்க ட்ரை பண்ணுங்க. நமக்கு சேமிக்கிறதுக்கு காசு இருக்கோ இல்லையோ, ஆனா சேமிக்கிறதுக்கான மைண்ட் செட் எப்பவும் இருக்கிறது இல்லை. அப்படியே நாங்க மனசு மாதிரி சேமிச்சாலும் அதை எப்படிடா செலவு பண்ணலான்னு நமக்கு ஏற்ற மாதிரியே ஒரு செலவு வந்து சேர்ந்துடும். இதுதான் நாங்க சேமிக்கிறதுல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்படுத்தியாவது சேமிக்க பழகுங்க. 6 மாசம் இல்லை அப்படின்னாலும் ஒரு 3 மாசம், அப்படி இல்லைன்னா ஒரு 2 மாசம் செலவுக்கு தேவையான காசையாவது எப்பவுமே சேமிக்க ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து, காசு விஷயத்துல யாரையுமே நம்பாதீங்க. அது எப்பவும் ஆபத்துல தான் போய் முடியும்.